கோசலர் மகாவீரருடன் எத்தனை ஆண்டுகள் நெருக்கமாக இருந்தார்? ஏ 4 ஆண்டுகள், பி 6 ஆண்டுகள், சி 3 ஆண்டுகள், டி 5 ஆண்டுகள். சரியான பதில் பி 6 ஆண்டுகள். 1. ஆசீவக மதத்தை தோற்றுவித்த கோசலர் மகாவீரருடன் தொடக்க காலத்தில் 6 ஆண்டுகள் நெருங்கிய நண்பராக இருந்தார். பின்னர் கருத்து வேறுபாடு காரணமாக இருவரும் பிரிந்து வெவ்வேறு கொள்கைகளை பரப்பினர். 2. பின்வரும் அதிகாரிகளில் அமல் குசாருக்கு உதவியவர் யார்? ஏ ஜாகிர்தார், ஜாகீர்தார், பி கனன்கோ, கனூன்கோ, சி மன்சப்தார், மன்சப்தார், டி சுல்தான், சுல்தான். சரியான பதில் பி கனன்கோ, கானூன்கோ. அமல் குசார் என்பவர் சர்க்கார் மட்டத்தில் நிலவரி வசூலிக்கும் அதிகாரியாக இருந்தார். அவருக்கு கனன்கோ நில ஆவணங்களை பராமரிப்பதில் உதவினார். கனன்கோக்கள் பரம்பரை அடிப்படையில் நில விவரங்களை வைத்திருந்தனர். ஸ்பின்னிங் ஜென்னி எப்போது கண்டுபிடிக்கப்பட்டது? ஏ 1750, பி 1770, சி 1766, டி 1764. சரியான பதில் டி 1764. சரியான விடை டி சோகஸ்மேலி. ஸ்பின்னிங் ஜென்னி, ஸ்பின்னிங் ஜென்னி என்ற நூல் நூற்கும் இயந்திரம் 1764ஆம் ஆண்டு ஜேம்ஸ் ஹார்கிரீவ்ஸ் என்பவரால் கண்டுபிடிக்கப்பட்டது. இது ஒரே நேரத்தில் பல நூல்களை நூற்க உதவியதன் மூலம் தொழில் புரட்சியில் ஒரு முக்கிய மைல்கல்லாக அமைந்தது. போருக்குப் பிறகு மைசூரில் புதிய பேஷ்வாவின் பெயரில் என்ன அமைக்கப்பட்டது? ஏ ஒரு வர்த்தக நிலையம், பி ஒரு இராணுவ பாசறை, சி ஒரு அரச பிரதிநிதி மன்றம், டி ஒரு புதிய முடியாட்சி. சரியான பதில் சி ஒரு அரச பிரதிநிதி மன்றம். 4ஆம் மைசூர் போருக்குப் பிறகு ஒடியார் வம்சத்தைச் சேர்ந்த 3ஆம் கிருஷ்ணராஜ ஒடியார் அரியணையில் அமர்த்தப்பட்டார். அவருக்கு உதவ ஒரு அரச பிரதிநிதி மன்றம், ரீஜென்சி கவுன்சில் அமைக்கப்பட்டது. எந்த நூற்றாண்டில் பீஜப்பூர் மற்றும் அகமதுநகர் சுல்தான்கள் தங்கள் குதிரைப்படையில் மராத்தியர்களைச் சேர்த்தனர்? ஏ 16ஆம் நூற்றாண்டு 16th century, பி 18ஆம் நூற்றாண்டு 18th century, சி 15ஆம் நூற்றாண்டு 15th century, டி 17ஆம் நூற்றாண்டு 17th century. சரியான பதில் ஏ 16ஆம் நூற்றாண்டு 16th century. சரியான விடை ஏ சோகஸ்மேலி. 16ஆம் நூற்றாண்டில் தக்கான சுல்தான்கள் மராத்தியர்களின் வீரத்தையும் கொரில்லா போர் முறையையும் அங்கீகரித்து அவர்களை தங்கள் குதிரைப்படையில் சேர்த்தனர். இது மராத்தியர்கள் நிர்வாக மற்றும் இராணுவ அனுபவத்தைப் பெற ஒரு அடித்தளமாக அமைந்தது. 1945 இல் ஜப்பானிய சரணடைதலுக்குப் பிறகு ஜப்பானிய பகுதிகளைக் கைப்பற்றுவதில் வெற்றி பெற்ற குழு எது? ஏ கோமிண்டாங், த குமின்தங், பி மலைக் கிளர்ச்சியாளர்கள், த மவுண்டேன் ரிபெல்ஸ், சி கம்யூனிஸ்டுகள், த கம்யூனிஸ்ட்ஸ், டி விவசாயிகள், த பீசன்ஸ். சரியான பதில் ஏ கோமிண்டாங், த குமின்தங். சரியான விடை ஏ சோகஸ்மேலி. 1945 இல் ஜப்பான் சரணடைந்த பிறகு சியாங் கேஷேக் தலைமையிலான கோமிண்டாங் தேசியவாத கட்சி படைகள் நட்பு நாடுகளின் உதவியுடன் ஜப்பானிய ஆதிக்கத்தில் இருந்த சீன பகுதிகளை கைப்பற்றின. ஜேயுஎச் நெல்சனின் த மதுரா கண்ட்ரி அ மேனுவல் எப்போது வெளியிடப்பட்டது? ஏ 1999, பி 2018, சி 1868, டி 1947. சரியான பதில் சி 1868. 10. பிரிட்டிஷ் அதிகாரியான ஜேஇஎச் நெல்சன் எழுதிய த மதுரா கண்ட்ரி அ மேனுவல் என்ற நூல் 1868ஆம் ஆண்டு வெளியிடப்பட்டது. இது மதுரை மாவட்டத்தின் வரலாறு, புவியியல் மற்றும் நிர்வாகம் குறித்த மிக முக்கியமான ஆவணமாக இன்றும் கருதப்படுகிறது. முண்டா தலைவர்களால் ஒரு கிளர்ச்சி எப்போது திட்டமிடப்பட்டது? ஏ ஈஸ்டர் ஞாயிறு, ஈஸ்டர் சண்டே, பி தீபாவளி, திவாலி, சி 1889ஆம் ஆண்டின் கிறிஸ்துமஸ் நாள், டி புத்தாண்டுக்கு முந்தைய நாள், நியூ இயர்ஸ் ஈவ். சரியான பதில் சி 1889ஆம் ஆண்டின் கிறிஸ்துமஸ் நாள்.
பிர்சா முண்டா தலைமையிலான முண்டா கிளர்ச்சியாளர்கள் 1889ஆம் ஆண்டு கிறிஸ்துமஸ் நாளில் வன்முறைப் போராட்டத்தை தொடங்க திட்டமிட்டனர். இந்த கிளர்ச்சி பழங்குடியின மக்களின் நில உரிமைகளை மீட்டெடுப்பதற்காக ஆங்கிலேயர்களுக்கு எதிராக நடத்தப்பட்டது. சந்திரகுப்த மௌரியரால் நிறுவப்பட்ட வம்சம் எது? ஏ. நந்தா, நந்தா. பி. மௌரிய, மௌரியன். சி. குப்தா, குப்தா. டி. சாதவாகன, சாத்வாஹன். சரியான பதில் பி. மௌரிய, மௌரியன். சரியான விடை பி. மௌரிய. சந்திரகுப்த மௌரியர் சாணக்கியரின் உதவியுடன் நந்த வம்சத்தை வீழ்த்தி கிமு 32-2 மௌரிய பேரரசை தோற்றுவித்தார். இது இந்திய வரலாற்றில் முதலில் ஒரு பெரிய நிலப்பரப்பை ஒருங்கிணைத்த பேரரசாகும். பூம்புகார் அருகே மேல பெரும்பள்ளத்தில் உள்ள பானைகளில் என்ன வகையான சின்னங்கள் காணப்பட்டன? ஏ. வட்டங்கள், சர்க்கிள்ஸ். பி. அம்புக்குறிகள், ஆரோஹெட்ஸ். சி. சதுரங்கள், ஸ்குவேர்ஸ். டி. முக்கோணங்கள், ட்ரையாங்கிள்ஸ். சரியான பதில் பி. அம்புக்குறிகள், ஆரோஹெட்ஸ். 7. பூம்புகார் அருகே உள்ள மேல பெரும்பள்ளத்தில் கண்டெடுக்கப்பட்ட பானை ஓடுகளில் அம்புக்குறி போன்ற குறியீடுகள் பொறிக்கப்பட்டுள்ளன. இத்தகைய குறியீடுகள் சங்ககால மக்களின் எழுத்து முறை அல்லது அடையாளக் குறியீடுகளை புரிந்து கொள்ள உதவுகின்றன. சீனாவில் மங்கோலியர்களால் நிறுவப்பட்ட வம்சம் எது? ஏ. மிங், மிங். பி. சிங், கிங். சி. யுவான், யுன். டி. ஹான், ஹா. சரியான பதில் சி. யுவான், யுன். சரியான விடை சி. சோகஸ்மேலி குப்லாய் கான் சீனாவைக் கைப்பற்றி 1271 யுவான் வம்சத்தை நிறுவினார். இது சீனாவை முழுமையாக ஆட்சி செய்த முதல் வெளிநாட்டு வம்சமாகும். தவறான விடைகள். ஏ. மிங் வம்சம் யுவான் வம்சத்தை வீழ்த்தி சீனர்களின் ஆட்சியை மீட்டெடுத்தது. இயற்கை வரலாறு எந்த மொழியில் எழுதப்பட்டது? ஏ. சமஸ்கிருதம், சன்ஸ்கிரித். பி. கிரேக்கம், கிரீக். சி. ஆங்கிலம், இங்கிலீஷ். டி. லத்தீன், லாட்டீன். சரியான பதில் டி. லத்தீன், லாட்டீன். சரியான விடை டி. சோகஸ்மேலி மூத்த பிளினி, பிளைனி தி எல்டர் எழுதிய இயற்கை வரலாறு, நேச்சுரலிஸ் ஹிஸ்டோரியா என்ற நூல் லத்தீன் மொழியில் எழுதப்பட்டது. இது ரோமானிய பேரரசின் இயற்கை வளங்கள் மற்றும் வணிகம் பற்றிய முக்கிய தகவல்களை வழங்குகிறது. அடிமை பயணத்தின் போது நிலவிய நிலைமைகளின் விளைவு என்ன? ஏ. பலர் புதிய வாய்ப்புகளைக் கண்டறிந்தனர். பி. பயணத்தின் போது பலர் இறந்தனர். சி. பலர் செல்வந்தர்களாயினர். டி. வந்தவுடன் பலர் சுதந்திரம் பெற்றனர். சரியான பதில் பி. பயணத்தின் போது பலர் இறந்தனர். 6. அடிமைக் கப்பல்களில் நிலவிய சுகாதாரமற்ற சூழல், போதிய உணவின்மை மற்றும் நோய்கள் காரணமாக பயணத்தின் போதே பெரும் எண்ணிக்கையிலான அடிமைகள் உயிரிழந்தனர். இது மனித வரலாற்றின் மிகவும் கொடூரமான மற்றும் துயரமான பயணமாக கருதப்படுகிறது. ஆயுதங்களைத் தவிர புதைகுழிகளில் காணப்படும் வேறு இரும்புப் பொருட்கள் யாவை? ஏ. விளக்குகள் மற்றும் முக்காலி ஸ்டாண்டுகள். பி. மணிகள் மற்றும் விசில்கள். சி. கலப்பைகள் மற்றும் மண்வெட்டிகள். டி. சக்கரங்கள் மற்றும் பாற்சக்கரங்கள். சரியான பதில் இ. விளக்குகள் மற்றும் முக்காலி ஸ்டாண்டுகள். சரியான விடை ஏ. சோகஸ்மேலி பெருங்கற்கால புதைக்குழிகளில் இரும்பாலான விளக்குகள் மற்றும் முக்காலி ஸ்டாண்டுகள் போன்ற வீட்டு உபயோகப் பொருட்கள் கண்டெடுக்கப்பட்டுள்ளன. இவை இறந்தவர்களுக்கு பிந்தைய வாழ்க்கையில் நம்பிக்கை இருந்ததை காட்டுகின்றன. பிரிட்டிஷ் ஆட்சியின் ஆரம்ப கட்டத்தில் எந்த 3 மாகாணங்கள் தனித்தனி இராணுவங்களைக் கொண்டிருந்தன? ஏ. பம்பாய், பஞ்சாப் மற்றும் டெல்லி. பி. டெல்லி, கல்கத்தா மற்றும் மெட்ராஸ். சி. வங்கம், பம்பாய் மற்றும் மெட்ராஸ். டி. வங்கம், அவத் மற்றும் மைசூர். சரியான பதில் சி. வங்கம், பம்பாய் மற்றும் மெட்ராஸ். சரியான விடை சி. சோகஸ்மேலி பிரிட்டிஷ் ஆட்சியின் தொடக்க காலத்தில் வங்கம், பம்பாய் மற்றும் மெட்ராஸ் ஆகிய 3 மாகாணங்களும் தனித்தனி நிர்வாக அலகுகளாகச் செயல்பட்டன. பூலித்தேவர் தமிழ்நாட்டில் எதற்கு எதிராக போராடிய முன்னோடியாக கருதப்படுகிறார்? ஏ. மராத்திய ஆட்சி. பி. பிரெஞ்சு ஆட்சி. சி. ஆங்கிலேய ஆட்சி. டி. முகலாய ஆட்சி. சரியான பதில் சி. ஆங்கிலேய ஆட்சி. 6. பூலித்தேவர் நெற்கட்டும் செவல் பகுதியே ஆண்ட பாளையக்காரர் ஆவார்.
இவர் ஆங்கிலேயர்களுக்கு வரி கொடுக்க மறுத்து முதலில் கிளர்ச்சி செய்தார். தென்னிந்தியாவில் ஆங்கிலேய ஏகாதிபத்தியத்தை எதிர்த்த முதல் இந்திய வீரராக இவர் போற்றப்படுகிறார். ஹரப்பன்கள் பேசியதாக ஒரு சிந்தனை பள்ளி வாதிடும் மொழி எது? ஏ. புரோட்டோ-இந்தோ-ஆரியன் புரோட்டோ-இந்தோ-ஆரியன், பி. திராவிடம் டிராவிடின், சி. சமஸ்கிருதம் சன்ஸ்கிரித், டி. சுமேரியன் சுமேரியன். சரியான பதில் பி. திராவிடம் டிராவிடின். 1. சிந்து சமவெளி மக்கள் பேசிய மொழி திராவிட மொழிக் குடும்பத்தைச் சேர்ந்தது என்று ஐராவதம் மகாதேவன் போன்ற பல ஆய்வாளர்கள் கருதுகின்றனர். ஹரப்பா நாகரிகத்தின் எழுத்துக்களுக்கும் திராவிட மொழிகளுக்கும் இடையே நெருங்கிய தொடர்பு இருப்பதாக அவர்கள் வாதிடுகின்றனர். கிழக்கிந்திய கம்பெனி திவானி பதவியை ஏற்றபோது முகலாய காவல்துறை அமைப்பை யார் கட்டுப்படுத்தினர்? ஏ. ஃபௌஜ்தார்கள் ஃபாஜ்தார்ஸ், பி. பொது பணி ஆணையம் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன், சி. பிரிட்டிஷ் அதிகாரிகள் பிரிட்டிஷ் ஆபீசர்ஸ், டி. மாநில செயலாளர் செக்ரட்டரி ஆஃப் ஸ்டேட். சரியான பதில் ஏ. ஃபௌஜ்தார்கள் ஃபாஜ்தார்ஸ். சரியான விடை. முகலாய ஆட்சியில் மாவட்ட அளவில் சட்டம் ஒழுங்கை பராமரிக்கும் பொறுப்பு ஃபௌஜ்தார்களிடம் ஒப்படைக்கப்பட்டிருந்தது. 1765 திவானி உரிமையை பெற்ற பிறகும் ஆரம்பத்தில் இந்த பழைய முறையே தொடர்ந்தது. நீங்கள் எத்தனை சரியாக பதிலளித்தீர்கள்?